பிக் பாஸ் சீசன் 9 ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கான அந்த ரெண்டாவது ப்ரோமோல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வியானா ஒரு சில விஷயங்களை பேசுறாங்க. யார்கிட்ட அப்படின்னா திவாகர் அண்ட் பார்வதி கிட்ட. ஏற்கனவே வியானா நேத்து தன்னோட கருத்தை பயங்கரமா எல்லார் முன்னாடியும் எடுத்து வச்சது. அதை பிக் பாஸே பாராட்டி தள்ளிட்டாரு. அதனால ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே வியானா மேல ஒரு கடுப்பு அப்படின்னே சொல்லலாம். வியானா மேல அப்படின்றத தாண்டி பிக் பாஸும் லைட்டா கொளுத்தி போட்டதுனால குரூப்பிசம்க்கு லைட்டா உடஞ்சு போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்கு. அந்த குரூப்பிசமை உடைச்சனால, அதாவது எல்லார் முன்னாடியும் வெளிப்படையா போட்டு உடைச்சது வியானா அப்படின்றதுனால இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ள நம்ம இருக்கிறதுக்கு காரணம் ஒண்ணு டாஸ்க், அதே மாதிரி நம்ம கேரக்டரை பொறுத்து தான் இந்த வீட்டில் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே கண்டென்ட்டுக்காக ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தோம். பட் அதை நம்மளால ரொம்ப நாள் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட உண்மையான கேரக்டர் வெளியே வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த வியானா பதிவு பண்ணுறாங்க. யார்கிட்டனா திவாகர்கிட்டையும் விஜய் பார்வதிக்கிட்டையும். அதே மாதிரி இவர் பண்ணுறது தப்புனாலுமே இவரை ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஒரு சில வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அதை பண்ணுறாங்க. அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் அவர்கள் சைட்ல இருக்க நியாயத்தையும் பேசுறாங்க. அப்படி பேசும்போது திவாகர் சொல்றாரு, நானும் ரொம்ப சைலண்டா இருந்துட்டேன்னா என்னை கேனையன் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா இங்க யாரு கேனையன், இல்ல இவங்க 3 பேர் திரும்ப ஒரு கூட்டணியை ஆரம்பிக்கிறாங்களா அப்படின்றத நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.